Good evening, praise Lord. Welcome to this video. கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது கேட்டு நான் நிறையா கற்றுக்கொண்டேன். ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, யாருக்குமே இங்கே எதுவுமே சதம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், இந்த சீட்டில் இருக்கோம், இது நிரந்தரமாக நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. இன்னொரு ப்ரொஃபஸர் அவர் என்ன சொன்னார்னா, we are here temporarily permanently temporary அப்படின்னு சொன்னார். அது லைஃபே அப்படி தான், அது ஒரு லைஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவர் சொல்கிறாரு. தற்காலிகமாக நம்ம வந்து ஏதோ ஒரு பர்மனண்ட் போஸ்ட்டில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து எப்பவுமே நம்ம வந்து டெம்ப்ரவரி ஆளுங்க தான் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, ரொம்ப ஞானமான வார்த்தையாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் நான் கற்றுக்கொண்டேன். சரி, எதுவுமே சதம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது தெரியாதனால்தான் அந்த ஒன்று மண்ணுக்காகவோ பொண்ணுக்காகவோ இல்லை பதவிக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய அனுபவங்கள் இருக்குது. இது எங்கள் பாஸ்ட் கிங்ஸ்லி அவர் ஒரு இதில் எழுதியிருக்கார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அதுமாரி எங்களுக்கு ஒரு ஆலோசனை அவர் எழுதியிருக்காரு. அது ஒரு கழுதை தேடும் வேலையாக இருந்தால் கூட நீங்கள் செய்யுங்க. உடனே அழைத்து செல்பவன் வந்து குறைவுள்ளவனாக இருப்பான், வேலைக்காரனாக இருப்பான் அப்படின் தான் கூட நீங்கள் அழைத்து செல்லுங்க அப்படி சொல்லிட்டு சவுல் கழுதைகளை தேடி போன கதையை அவர் எழுதியிருந்தார். அதில் அப்படி சொல்லியிருக்காரு. பல பேருக்கு பணமோ மண்ணோ பதவியோ வேணும், அதுக்காக என்ன வேணால் செய்துடுறாங்க அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்காரு. எங்களுக்கு ப்ரேயர் குரூப் லீடர் ஒருத்தர் எப்போதுமே ராஜாக்கள் புத்தகத்தை படிக்க சொல்வார். அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முழு வேதாகமத்தை படிக்கிறவளாக இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சற்றே என்னுடைய பாதையை நான் கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து முழு வேதாகமத்தை என்னால் வாசிக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அவர் சொன்னதின் பேரில் அவர் எப்பவுமே அதான் சர்ச்சில் உட்காந்து இது மாதிரி ஏதாவது புத்தகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார். அதில் ஒன்று வந்து ஆகாப் ராஜா பார்த்திங்கன்னா, அந்த அவன் தான் ராஜா, மனைவி சொன்னான்னு சொல்லிட்டு அந்த நாபோத்துடைய லேண்டை வந்து கீரை கொள்ளையாக்கிறதுக்கு நீ தரியா இல்லையான்ட்டு கேட்டு அவனை கல்லெறிந்து கொண்டு கடவுளுடைய சாபத்தை அவன் வாங்கிக்கிறான். அது போல் நிறைய பேருக்கு நம்ம இங்கே இருக்கிறது வந்து சதம் இல்லை அப்படின்ற அந்த சத்தியம் விளங்காதனால்தான் இதுமாரி பணம் பதவி இதுக்காகலாம் அந்த என்ன வேணால் செஞ்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். உடன் அழைத்து செல்பவர் வந்து உங்களை விட குறைவுள்ள நபராக இருந்தால் கூட அவருக்கு கூட நிறைய காரியங்கள் தெரியும். அதனால் அவரையே நீங்கள் அழைத்து செல்லுங்கன்னு தெளிவான கட்டளையாக அவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார். இதுவும் நான் சொன்னால் நிறைய பேர் நம்புறது இல்லை. நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் எனக்கு கர்த்தர் தான் இந்த நீதிபதி. இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.